ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ரிச்சான டிப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மைனஸை விட 100% ஹெல்தியானது. ஸோ தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, தெரியாதவங்க சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, 1 கப் கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு அதை அவிச்சு அதை தண்ணியோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட தஹினி சாஸ், கர்டு, 4-5 மின்ட் லீவ்ஸ், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, அப்புறமா ஹாஃப் லைம் ஜூஸ், அதுக்கப்புறமா ஆலிவ் ஆயில், இது இவ்வளோ சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க மிக்ஸி ஜாரில். இதில் தஹினி சாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வெள்ளை எள்ளு இருக்குது தெரியுமா, அதை வாங்கி நல்லா வறுத்துட்டு அதுக்கு கூட ஆலிவ் ஆயில் சேர்த்து மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துருங்க. அதுதான் தஹினி சாஸ். அண்ட் இதுக்கான சிக்கனுக்கு ஓவர் ஸ்பைசஸ்லாம் கூடாது. ஸோ கொஞ்சமாக பெப்பர், கரம் மசாலா, பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக வதக்கி எடுத்துருங்க சிக்கனை வேகிற வரைக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹம்மூஸ், இதோட பேர் வந்து ஹம்மூஸ். ஸோ அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கன் பீசஸ். அண்ட் இதில் வந்து நான் ஏன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து வெளியூர்களில் இந்த டிஷ்ஷை ஆர்டர் பண்ணால் மேலே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சு தான் தருவாங்க. ஸோ அந்த நொஸ்டாலஜி ஃபீலிங்காக தான் நான் வந்து அந்த மாதிரி பண்ணேன். அண்ட் இதுக்கு மேலே உங்ககிட்ட எவ்வளோ ஆலிவ் ஆயில் இருக்கோ அது தாராளம் அப்படியே மேலே ஊற்றி விட்டுட்டு சாஃப்டான சப்பாத்தி குபுஸோட இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மஸ்ட் ட்ரை ஐட்டம். தேங்க்யூ.